புனித சகாய அன்னையின் வரலாறு. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அல்லது அன்னை மரியாளின் இந்த சிறப்புமிக்க பக்தி முயற்சிக்கு நீண்ட மற்றும் ஆழமான வரலாறு உண்டு. தொடக்க காலத்திலிருந்தே அன்னை மரியாள் துன்பப்படும் மக்களுக்கு துணையாகவும் சோர்வுற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்து வருகிறார் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் அசைக்க முடியாத நம்பிக்கை. 16ஆம் நூற்றாண்டில், அதாவது சுமார் 1571ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஐரோப்பாவை பெரும்போர் அச்சுறுத்திய போது கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாடினர். லெப்பந்தோ கடல் போரின் போது கிறிஸ்தவ படைகள் தங்களை விட பல மடங்கு வலிமையான எதிரிகளை எதிர்கொண்டன. அப்போது 5ஆம் பயஸ் என்ற திருத்தந்தை மக்கள் அனைவரும் அன்னை மரியாளின் செபமாலையை செபித்து உதவி கேட்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அந்த போரில் கிடைத்த எதிர்பாராத வெற்றிக்கு அன்னை மரியாளின் பரிந்துரையே காரணம் என்று நம்பப்பட்டது. இதனால் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற பெயர் உலகெங்கும் புகழ் பெற்றது. இந்த வரலாற்றில் மிக முக்கியமான மற்றொரு தருணம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது. பிரான்ஸ் நாட்டு அரசன் நெப்போலியன் போனபார்ட் திருத்தந்தை 7ஆம் பயஸை சிறைபிடித்துச் சென்றார். பல ஆண்டுகள் சிறையிலிருந்த திருத்தந்தை தான் விடுதலையானால் அன்னை மரியாளுக்கு ஒரு விழாவை எடுப்பதாக வேண்டிக்கொண்டார். மே மாதம் 24ஆம் தேதி அவர் மீண்டும் உரோமை நகருக்குள் விடுதலையாகி திரும்பினார். அதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் மே 24 அன்று புனித சகாய அன்னை திருவிழா கொண்டாடப்படுகிறது. தூய யோவான் போஸ்கோ என்ற புனிதர் இந்த அன்னை மீதான பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதில் பெரும் பங்கு வகித்தார். அவர் கட்டிய மிகப்பெரிய ஆலயமும் அவர் உருவாக்கிய சலேசிய சபையும் இந்த அன்னையை தங்களின் பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டன. மரியாளை துணைவியாக கொண்டால் நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டீர்கள் என்பது புனித போஸ்கோவின் பிரபலமான வாக்கு. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அன்னை மரியாள் தனது குமாரன் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை இது குறிக்கிறது. கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது அங்குள்ளவர்களின் இக்கட்டான நிலையை உணர்ந்து இயேசுவிடம் உதவி கேட்டது போலவே இன்றும் உலகின் துன்பங்களில் அன்னை நமக்கு சகாயம் செய்கிறார். வரலாறு முழுவதும் எண்ணற்ற அரசர்களும் சாதாரண மக்களும் புனிதர்களும் தங்களின் கடினமான நேரங்களில் இந்த அன்னையின் உதவியை நாடியுள்ளனர். கார்மேல் மலை, லூர்து நகர் அல்லது பாத்திமா என பல்வேறு பெயர்களில் அன்னை தோன்றினாலும் சகாய அன்னை என்ற உருவம் மக்களின் அன்றாட போராட்டங்களில் உடனிருக்கும் ஒரு தாயின் உருவமாக பார்க்கப்படுகிறது. இந்த அன்னையின் திருவுருவ படத்தில் அவர் குழந்தையாக இருக்கும் இயேசுவை தாங்கியிருப்பார். அந்த படத்தில் உள்ள சில குறியீடுகள் அன்னை நமக்காக படும் வேதனையையும் அதே சமயம் நமக்கு பெற்றுத்தரும் வெற்றியையும் காட்டுகின்றன. இயேசுவின் கையை பிடித்துக்கொண்டு உலகத்தின் மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்த அன்னையாக அவர் காட்சியளிக்கிறார். இன்றும் உலகெங்கிலும் உள்ள ஆலயங்களில் மே மாதம் 24ஆம் தேதி மிகச் சிறப்பாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சவாலான நேரங்களிலும் நம்பிக்கையற்ற தருணங்களிலும் அன்னை மரியாளின் இந்த பெயர் பக்தர்களுக்கு பெரும் பலத்தை தருகிறது. பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் புனித சகாய அன்னையின் வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வு மட்டுமல்ல, அது இன்றும் மக்களின் வாழ்வில் நடக்கும் புதுமைகளின் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற பெயரின் ஆழமான வேர்கள் திருச்சபையின் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கிவிட்டன. புனித 2ஆம் கிரகோரி போன்ற தொடக்க கால திருத்தந்தையர்கள் அன்னை மரியாளை சகாய அன்னை என்று போற்றி வந்தனர். ஆனால் இந்த பக்தி முயற்சி உலகளாவிய ரீதியில் ஒரு பெரும் சக்தியாக மாறியதற்கு லெப்பந்தோ கடல் போர் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ நாடுகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின. குறிப்பாக துருக்கியின் ஒட்டோமான் பேரரசு பெரும் கடற்படையுடன் ஐரோப்பாவை கைப்பற்ற முன்னேறி வந்தது. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ நாடுகளிடையே ஒற்றுமை குறைவாக இருந்தது. அப்போதைய திருத்தந்தை 5ஆம் பயஸ் புனித கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி அன்னை மரியாளின் உதவியை நாடினார். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1571ஆம் ஆண்டு லெப்பந்தோ என்ற இடத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கடல் போர் நடைபெற்றது. இது வரலாற்றில் மிகப்பெரிய துடுப்பு படகு போராக கருதப்படுகிறது. எதிரி படைகள் எண்ணிக்கையில் மிக அதிகமாகவும் வலிமையாகவும் இருந்தன. ஆனால் திருத்தந்தை 5ஆம் பயஸ் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களை செபமாலை செபிக்கச் சொன்னார். போர் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் உரோமை நகரில் செபமாலை ஊர்வலங்கள் நடந்தன. யாரும் எதிர்பார்க்காத விதமாக காற்றின் திசை மாறி கிறிஸ்தவ படைகளுக்கு சாதகமாக அமைந்தது. அந்த போரில் கிடைத்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அன்னை மரியாளுக்கு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை மற்றும் செபமாலை அன்னை என்ற பட்டங்கள் சூட்டப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 19ஆம் நூற்றாண்டில் நெப்போலியன் போனபார்ட் திருச்சபையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயன்றபோது அன்னை மரியாளின் உதவி மீண்டும் ஒரு முறை உணரப்பட்டது. திருத்தந்தை 7ஆம் பயஸ் சிறைபிடிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் தனிமையில் வாடினார். அப்போது அவர் அன்னை மரியாளிடம் உருக்கமாக வேண்டினார். 1814ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அவர் விடுதலையாகி உரோமை நகருக்குள் வெற்றி வீரராக நுழைந்தார். இந்த விடுதலையை அன்னை மரியாளின் பெரும் உதவியாக கருதிய திருத்தந்தை மே 24ஆம் தேதியை புனித சகாய அன்னையின் திருவிழா நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பிற்காலத்தில் புனித யோவான் போஸ்கோ தனது கனவில் கண்ட அறிவுறுத்தலின்படி அன்னை மரியாளுக்கு ஒரு பெரிய பேராலயத்தை கட்டினார். இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லும் அன்னையின் அருளால் கட்டப்பட்டது என்று அவர் அடிக்கடி கூறுவார்.
அவர் உருவாக்கிய சலேசிய சபையினர் மூலம் இந்த அன்னை மீதான பக்தி உலகின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைந்தது. இந்த அன்னையின் திருவுருவம் வெறும் ஓவியம் மட்டுமல்ல, அது ஒரு மறைக்கல்வி பாடமாகும். அன்னை மரியாளின் கைகளில் உள்ள குழந்தை இயேசு வரப்போகும் சிலுவை பாடுகளைக் கண்டு பயந்து அன்னையின் கைகளை பிடித்துக் கொள்வதைப் போலவும் அன்னை அவருக்கு தைரியம் சொல்வதைப் போலவும் அந்த உருவம் அமைந்திருக்கும். துன்பப்படுபவர்களுக்கு தாயாகவும் போர் வீரர்களுக்கு பாதுகாப்பாகவும் திருச்சபையின் இக்கட்டான காலங்களில் பெரும் துணையாகவும் அன்னை மரியாள் இருப்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆன்மீக ரீதியாக சிந்தித்தால் அன்னை மரியாளின் இந்த சகாயம் என்பது தனிமனித வாழ்வின் போராட்டங்களுக்கும் பொருந்தும். லெப்பந்தோ போரில் காற்றின் திசையை மாற்றியது போல ஒருவரது வாழ்வின் சோதனையான காலங்களில் நம்பிக்கையின் திசையை மாற்றும் சக்தியாக அன்னை மரியாள் விளங்குகிறார் என்பது பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் அனுபவ உண்மையாக இருந்து வருகிறது. சகாய அன்னையும் வெற்றி தரும் ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த புனித சகாய அன்னையே, உமது பாதங்களில் நம்பிக்கையோடு மண்டியிட்டு நிற்கின்றேன். வரலாற்றின் இக்கட்டான காலங்களில் போர் வீரர்களுக்கும் துன்புற்ற மக்களுக்கும் சிறைப்பட்ட திருத்தந்தைக்கும் பேரருள் புரிந்து வெற்றி தேடித்தந்த தாயே, எனது வாழ்வின் இப்போதைய போராட்டங்களிலும் எனக்கு துணையாக இருப்பீராக. தாயே, நான் எதிர்கொள்ளும் சவால்களும் தடைகளும் என்னை தளர்ச்சியடையச் செய்யும்போது லெப்பந்தோ போரில் காற்றின் திசையை மாற்றி வெற்றி தந்த உமது வல்லமையால் என் வாழ்வின் திசையையும் மாற்றியருளும். தோல்விகள் என்னை துரத்தும்போது நம்பிக்கையின் ஒளியாக வந்து எனக்கு வெற்றியை தாரும். எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் நான் சோர்ந்து போகாமல் உமது திருமகன் இயேசுவின் மீது மாறாத நம்பிக்கை கொள்ள எனக்கு தைரியம் தாரும். எப்போதும் எமக்குச் சகாயம் புரியும் அன்னையே, என் உள்ளத்தின் ஏக்கங்களையும் தேவைகளையும் உமது பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இங்கே உங்கள் தனிப்பட்ட வேண்டுதலை மௌனமாக சொல்லலாம். உமது பரிந்துரையால் என் வாழ்வில் புதுமைகள் நடக்கட்டும், தடைகள் நீங்கட்டும், நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கச் செய்தருளும். என்றும் எம்மை பாதுகாக்கும் சகாயத்தாயே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.